குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. அரசமைப்பை பிஜேபி நாளைக்கு திருத்தணுங்கிறது இல்ல, ஏற்கனவே திருத்திட்டாங்க, நிறைய முறை திருத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சி 70 முறை திருத்திருக்கு. நீங்க என்ன திருத்தலன்னு புதுசா திருத்திடுவாங்க. காங்கிரஸ் சொல்லுது, அதுக்கு பிஜேபி கவுண்டர் கொடுக்குது. அரசமைப்பை கிழிச்சிருவாங்கன்னு யார் சொல்றா? அப்ப கிழிக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொண்டு வந்து என்ன செய்ய, ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன செய்ய போறீங்க? திமுக சொல்லுது ஜாதிவாரி கணக்கு நடத்த வேண்டியதானே. காங்கிரஸ் சொல்லுது ஜாதிவாரி நடத்த வேண்டியதானே. பீகார்ல ஜாதிவாரி இடஒதுக்கீடு வந்துருச்சு. பீகார்ல என்ன மாறிடுச்சு? பீகார்ல என்ன எழுச்சி புரட்சி வெடிச்சது சொல்லுங்க. சரி, இது முழுக்க ஏமாத்துற வேலை. அண்ணாமலை ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியலன்னு சொல்ல, நான் சொல்ல மறுக்கிறேன். அன்பான வணக்கம். ஒட்டுமொத்தமாக இத்தனை காலம் கடந்துட்டோம், 4 கட்டத்தை கடந்துட்டோம். 5வது கட்டத்தை நோக்கி போகும்போது திடீர்னு கெஜ்ரிவால் வந்த பிறகு அவர் வைக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. பள்ளிக்கூடம் நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பு செய்வோம், மருத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு கட்டமைப்பு செய்வோம், இதெல்லாம் இலவசமாக கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது, நாங்கள் தான் ஆட்சியில் உட்கார போகிறோம் அப்படின்னு அடிப்படை தேவைகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கான வாதங்களை முன் வச்சு பேசுகிறார். ஒன்று, அவங்க ஆட்சி வர போகிறது இல்லை. 2, அது ஏற்கனவே இலவசமாக தான் இந்தியா முழுக்க இருக்கு. பள்ளிக்கூடம் எங்க இலவசமா இல்ல, மருத்துவம் எங்க இலவசமா இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழ்நாட்டுல இலவசமா எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு அவர் சொல்றாரு. அவன் நீங்க போய் மருத்துவத்துக்கு நீங்க தான் போய் சேரணும். மருத்துவமனை உங்களுக்கு சேராது. உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்க போய் சேரணும். வசதிகள் எல்லாருக்கும் போய் சேருதா? இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே ஆகச்சிறந்த மருத்துவமனைகள், இந்தியாவில் அதிகமான எய்ம்ஸ்கள் நாளொரு, இந்தியாவிலே ஒரு எய்ம்ஸ் தான் இருந்த நிலைமை 75 வருஷமா நம்ம பார்த்தோம். இப்ப மாநிலந்தோறும் எய்ம்ஸ் உருவாகிட்டு இருக்கு. அப்ப இது வசதிகள் கூட இருக்கா இல்லையா? கல்வி திட்டத்துல கல்வி கொள்கையை 35 வருஷம் கழிச்சு கொண்டு ஒரு புரட்சிக்கு வித்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க இல்லையா? 2வது பாயிண்ட், அவங்களுடைய பள்ளிக்கூடம் சூப்பரா இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. தமிழக முதலமைச்சரும் திரு அன்பில் மகேஷ் அங்க போயிட்டு திரு அன்பில் மகேஷ் அடுத்த முறை பார்த்தா தனிப்பட்ட முறையில அது கேளுங்க, ஏன்னா டெல்லி பள்ளிக்கூடம் சூப்பரா, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் சூப்பரா, நீங்க வேற ஏதோ காமெடி பண்ணாங்க, நான் போய் மாட்டிக்கிட்டோம் கொஞ்சம் சொல்லுவார். தமிழக அரசு பள்ளிகள் சொல்லல, பள்ளிக்கூடம் ஒரு சிஸ்டம் நான் சொல்றேன். தமிழக அரசு பள்ளிகள் சொல்ல, தமிழ்நாட்டுல கல்வி சிஸ்டம் டெல்லியில அவங்க காட்டுறதை விட 10 மடங்கு பிரமாதமா இருக்கு. அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காரு. அது போலின்னு போயிட்டு வந்த பிறகு இவங்களும் நம்பிதான் போனாங்க. இப்போ டெல்லி மாதிரி பள்ளிகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அது வேற மாதிரி பள்ளிகளா இருக்குன்னு தெரிஞ்சு பேசாம மாட்டாங்க. அதனால கெஜ்ரிவால் சொல்றதுனால இது எடுபடுறதுக்கான வாய்ப்பு. ஒண்ணு, அவர் ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. 2, இலவசம் ஏற்கனவே இருக்குது. 3, பாஜக செஞ்சுக்கிட்டு 2 தரப்புலையுமே வைக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தை மையப்பொருளா வச்சு தேர்தல் பிரச்சாரத்தை சந்திக்கிறாங்க. நம்ம பாக்குறோம். அதுல நடந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாரு. ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை கிழித்தெறிய விட மாட்டோம், மக்களா இருந்தாலும் சரி காங்கிரஸும் சேர்ந்து இது போராடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாஜகவும் சொல்லுது, காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லை, எழுதி தர வேண்டும், இடஒதுக்கீட்டை நம்ம மத ரீதியில செய்ய மாட்டோம்ன்றதை எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுறாரு. ஏன் அரசியலமைப்பு சட்டத்தை அந்த மையப்பொருளா வச்சே பிரச்சாரத்துல கடந்து போறது? காங்கிரஸ் கட்சி அரசமைப்புல மத ரீதியான இடஒதுக்கீடை கொண்டு வராது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க, அதனால கொண்டு வர மாட்டாங்க. அது முடிஞ்சு வச்சுக்காது. அவங்க ஆட்சி கொண்டு வந்துருவாங்க. அவங்க வரப்போறதே இல்லைன்ற அப்புறம் சார் நீங்க அத்தைக்கு மீச முளைச்சாங்க, மீச முளைக்காதுன்ற அப்புறம் மீச முளைச்சானா சித்தப்பாவா தாத்தாவா அப்புறம் மீச முளைச்சன்னைக்கு பேசுவோம். அவங்க ஆட்சிக்கு வரப்போறல ஒண்ணு. 2வது, அவர்கள் செய்யக்கூடியவர்கள் கர்நாடகாவிலையும் ஆந்திராலையும் 2லையுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அவர்கள் மாநில ஆட்சியில் இருக்கும்போது பண்ணியிருக்கிறாங்க. திமுக தமிழகத்தில் பண்ணியிருக்கு. அப்ப அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு, 3 உள்ஒதுக்கீடு இருக்குது. தயவுசெய்து நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆந்திராவில் ட்ரை பண்ணாங்க, நீதிமன்றம் கண்டிச்சது. கர்நாடகாவில் இப்போ உள்ஒதுக்கீடு வச்சிருக்காங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க நம்ம பார்ப்போம். ஸோ அவர்கள் செய்யக்கூடியவர்கள் மத ரீதியான, இப்போ ஒரு பாயிண்ட், முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு செய்வாங்களான்னா செய்யக்கூடியவர்கள், செய்ய வாய்ப்பு இருக்காங்கன்னா வரமாட்டாங்க, அதனால செய்ய மாட்டாங்க. 2, 3வது, இந்த மத ரீதியான இடஒதுக்கீடு வேண்டுமா என்பதை அம்பேத்கர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் இதை ஆதரிச்சிருக்காருன்னு கேளுங்க. அம்பேத்கர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அரசமைப்பு அசம்பிளியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் சேர்ந்து சமுதாய ரீதியா பின்தங்கி இருந்த பட்டியலினத்தவர்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் சரியா இருக்குமே தவிர மத ரீதியா கொடுக்கறது நியாயமா இருக்காதுன்னு தீர்மானம் பண்ணி வந்தாங்க அந்த டிசிஷனுக்கு. சரிங்களா? ஒருத்தர் எடுத்த தன்னிச்சை முடிவு இல்லை, நேரு எடுத்த முடிவு இல்லை. அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எடுத்த யுனானிமஸ் டிசிஷன். மத ரீதியில் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு எதிராக இப்ப நீங்க சிந்திச்சீங்கன்னா அரசமைப்புக்கு எதிரியார். 1, அரசமைப்பை பிஜேபி நாளைக்கு திருத்தணுங்கிறது இல்ல, ஏற்கனவே திருத்திட்டாங்க, நிறைய முறை திருத்திட்டாங்க. காங்கிரஸ் கட்சி 70 முறை திருத்திருக்கு.
நீங்க என்ன திருத்தலன்னு புதுசா வந்து திருத்திடுவாங்க சொல்லிருக்கீங்க. அதுதான் ஏன் அதை மையப்பொருளா வச்சு பேசணும்? மக்களுக்கு தெரியாது, மக்கள் அறியாமல் இருப்பார்கள். அதை நம்ம மிளகா அரைப்போம். கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு கட்சி நடக்குதோ? பிஜேபி வந்து கவுண்டர் கொடுக்குது, காங்கிரஸ் வந்து சொல்லுது, அதுக்கு பிஜேபி கவுண்டர் கொடுக்குது. அரசமைப்பை கிழிச்சிருவாங்கன்னு யார் சொல்றா? அப்ப கிழிக்க மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அரசமைப்பு மாற்ற பத்தி பேச்சே இல்லை. இன்னொன்னு தெரியும், அரசமைப்பு நான் ஏற்கனவே சொல்லல, ஆட்சிக்கு வந்த முதல் நேரு கவர்மெண்ட்ல அரசமைப்பு மாற்றப்பட்டது, இந்திரா காந்தி பீரியட்ல அரசமைப்பு மாற்றப்பட்டது, எமர்ஜென்சி கொண்டு வந்து கேலி கூத்தாக்கப்பட்டது. சோசியல்ங்கிற வார்த்தை அரசமைப்புல இருந்துச்சா? செக்குலர்ங்கிற வார்த்தை அரசமைப்புல இருந்துச்சா? 49 நவம்பர் 26 நம்ம வந்து அரசமைப்பை ஏற்கிறோம். 1949 இருந்துச்சா? 50 இருந்துச்சா? 60 இருந்துச்சா? 70 இருந்துச்சா? 76 கொண்டு வரீங்க. 25 வருஷம் கழிச்சு உள்ள திணிக்கிறீங்க. யார் கொண்டு வந்தா? அப்ப அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, நேருக்கு தெரியாது, ராஜேந்திர பிரசாத் தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதா? அப்ப நீங்க அதையும் வந்து ஜனநாயகபூர்வமா கொண்டு வந்தீங்களா? அந்த சோசியலையும் செக்குலரையும் உள்ள கொண்டு வந்தீங்களே, ஓட்டெடுப்பு நடத்தி அரசமைப்பு திருத்தம், அரசமைப்பை ஆதரிக்குது, திருத்தலாம் அப்படி சொல்லு. சரிங்களா? காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி திருத்துறதுக்கு நீங்க ஓட்டெடுப்பு நடத்துனீங்களா? சோசியல் செக்குலர் எப்படி கொண்டு வந்தீங்க? கல்வி வந்து மாநில பட்டியல் இருந்துச்சு, அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு மாத்துனீங்க? செஞ்சது யாரு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீட் உட்பட அத்தனை விஷயத்துல கத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இதற்கு காரணம் யாரு? அத்தனையும் செஞ்சது காங்கிரஸ். நீங்க பேசுறீங்க அரசமைப்பு மாத்திடுவாங்க தேத்திடுவாங்கன்னு, செஞ்சது யாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி பாக்குறீங்க? செய்தே தீருவேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க அந்தந்த ஸ்டேட்ல பண்றது யாரு? டாக்டர் ராமதாஸ் 100 முறை சொல்லிட்டாரு. பாஸ் பீகார்ல பண்ணிட்டாங்க, கர்நாடகால பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இங்க உங்களுக்கு பண்றதுக்கு என்ன சார் தடை? மாநிலங்களே பண்ணலாம்ல. நான் ஆட்சிக்கு வந்து பண்ணுவேன் சொல்லி நீங்க இருக்கிற ஆட்சியிலே பண்ணுங்க, யார் தடை? ரைட். ரெண்டாவது வந்துட்டீங்க, ஜாதிவாரி கணக்கு நடத்திட்டீங்க, நடத்தி என்ன செய்ய போறீங்க? பட்டியலத்துக்கு வந்து 15% குறைச்சிருவீங்களா? பழங்குடியினருக்கு 4% கூட்டிடுவீங்களா? மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 8% குறைச்சிருவீங்களா? தொட முடியுமா? அவங்களால தொட முடியுமா? ஒரு பாமகவுல ஒரு அவருடைய கோரிக்கையா இருந்த வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு கை வச்சு இன்னைக்கு படாபாடுபட்டு இருக்கீங்க. அதிமுக தோத்ததே அதனால ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு. 10.5 கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னு அதிமுக இன்னைக்கு சிரமப்பட்டு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு தான் காரணம். அப்படி திமுக அரசு இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரக்கு முயற்சியே பண்ண மாட்டேது. அவர் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நினைக்கிறேன் அப்ப சொன்னாரு தமிழக முதலமைச்சர், அப்ப எதிர்க்கட்சியில் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னு. இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் ஆச்சு கொண்டு வரல. அப்ப அதிமுக வந்து அப்படி ஒரு பேச்சுக்கு கொண்டு வந்து காலி பண்ணிருச்சு, மாட்டிக்கிடுச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துக்கு கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியல? அப்ப நீங்க இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு கொண்டு வந்து என்ன செய்ய? ஜாதிவாரி கணக்கு நடத்தி என்ன செய்ய போறீங்க? திமுக சொல்லுது ஜாதிவாரி கணக்கு நடத்தணும், நடத்த வேண்டியதானே? காங்கிரஸ் சொல்லுது ஜாதிவாரி நடத்த வேண்டியதானே? பீகார்ல ஜாதிவாரி இடஒதுக்கீடு வந்துருச்சு, பண்ணிட்டாங்களா? பீகார்ல என்ன மாறிடுச்சு? பீகார்ல என்ன எழுச்சி புரட்சி வெடிச்சது சொல்லுங்க. சரி, இது முழுக்க ஏமாத்துற வேலை. இதனால எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை. அரசியல் ஆதாயத்துக்காக சொல்றதா மட்டும்தான், வெறும் அரசியல் ஆதாயம். அதுல ஒருத்தர் கூட, நான் சொன்னேன் இதை பட்டியல் எடுத்துக்கோ, ஒருத்தர் கூட பலன் கிடைக்க போறது இல்லை. நான் ஒரு பேச்சு சொல்றேன், நாங்க ஜாதிவாரி கணக்கு நடத்துவோங்க, அதற்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடை மாத்துவோம் சொல்லுங்க. நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்த பாதி சொல்றீங்களே, மீதியும் சொல்ல மாட்டீங்க. இல்ல அதை சொல்லிட்டு அப்பதான் யார் யார் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுங்க. சூப்பருங்க. அதற்கு அவர்களுக்கான தேவை பூர்த்தி செய்யணும்ல. தேவையில அடிப்படை தேவைதான் இடஒதுக்கீடு. நம்ம இடஒதுக்கீடு போது இன்னைக்கு நீக்கிற பத்தி யாரா பேச முடியுமா? யாரா இடஒதுக்கீடு வேணும் எல்லாரும் குரல் கொடுக்குறாங்கல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ் கட்சி சொல்லட்டும், நாங்கள் ஜாதிவாரி கணக்கு நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடை மாற்றுவோம். அப்படி அந்த இடத்துல சொன்னதா தெரியவே சொன்னா வாங்குவாங்க அடி, இருக்கிற 50 சீட்டும் கிடைக்காது. அதன் காரணமாக தான் வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு, வெறும் ஓட்டு, வெறும் அரசியல், வேற ஒண்ணுமே பண்ணி என்ன செய்வீங்கன்னு கேளுங்க. நானும் சொல்றேன், நீங்க சொல்றீங்க நான் போய் வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. சம்பாதிச்சுன்னு கேட்கிறேன், பதிலே இல்லையே. சம்பாதிச்சு வீடு வாங்குவேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், பொண்டாட்டி கொடுப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், ராஜாவாவேன், நிலம் ஏதோ என்ன செய்ய போற, பதில் இல்லையே. வெளியிருந்து பாஜக விமர்சனம் பண்றதை தாண்டி உள்ளே இருந்து பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சொல்றாரு, மீண்டும் பிரதமராக மோடி வரதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம், எனக்கும் அதில் விருப்பம் இல்லை, கட்சியும் அப்படி விட்டுறாது, சேர்ந்து முக்கியமான தலைவர்கள் சேர்ந்து வாக்கெடுப்பு நடத்தி தான் அதை கொண்டு வருவாங்க அப்படின்றத சொல்றாரு. 4000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்திய பூமி சீனாவசம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றாரு. இதை பற்றிலாம் யாரும் சொல்றதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதையெல்லாம் எப்படி பார்த்து? சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து பாஜகவால் ஓரங்கட்டப்பட்ட தலைவராக மாறிட்டார். இன்னைக்கு பாஜகவோட மூத்த தலைவர் நம்ம எல்லாருமே சொல்லிக்கிடுவோம். அப்படிலாம் பேசுறதுனாலயா? இல்ல முதல்ல இருந்தே அவருக்கு வந்து ஒரு முறை ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்க, அதோட முழுக்க முடிஞ்சிருச்சு. அவருக்கு வீடே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவர் வீட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனார். அதோட விரக்தியில பேசுறாருன்னு எடுத்துக்கணுமா? நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீங்க பாஜக மூத்த தலைவர்னு சொன்னதுனால இப்ப பாஜக என்ன பொசிஷன்ல அவர் வச்சிருக்குங்கிற கட்சி அவரை கைவிட்டுருச்சு.
கட்சி அவரை விட்டுட்டு அவர் ஓரமாக இருக்கணும்னு சொல்லி அவர் நம்ம வந்து எதுவும் பண்ண வேண்டாம், சீனியரு, இந்த ஐடியாலஜியில் ரொம்ப நெருக்கமானவர், இந்த சித்தாந்தத்துக்கு ஏற்றவர், அதனால அப்படி பேசாமல் விட்டாங்க, அவ்வளோதான். அவருக்கு வந்து ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பு கிடையாது, ஒரு ஓரமாக தனி நபராக தான் இன்னைக்கு இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நரேந்திர மோடி அவர்கள் வரமாட்டார்னு சொல்றது அவருடைய தனிப்பட்ட உணர்வு, தனிப்பட்ட விருப்பம். தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அது ரொம்ப தெளிவாக பேசி அவர்களே பிரதமர் யாருன்னு சொல்லி நடந்துகிட்டு இருக்க விஷயம். இன்னைக்கு இல்லை, 2014 2014 ஒருத்தர் எதிர்த்தார், சுப்பிரமணிய சாமி இல்லை, அத்வானி, எல்கே அத்வானி அவர்கள் 2014 எதிர்த்தபோது ஒரு முறைக்கு 2 முறை ராஜினாமா பண்ணார். அத்வானி அவர்கள் பாஜக வரலாற்றிலேயே 6 மாசத்துக்குள்ள 2 முறை ராஜினாமா பண்ணார். 2 முறையும் இந்த பாரத பிரதமராக நரேந்திர மோடிங்கிற வேட்பாளர் முன்னிறுத்தினக்கா 2 முறையும் சம்மதிச்சார். அப்புறம் அவருக்கே பாரத ரத்னா கொடுத்தாங்க. அதனால வந்து இதெல்லாம் நடக்க போறதே இல்லை, இது ஒரு கற்பனை. சைனாவுடைய ஆக்கிரமிப்பு நிலங்களை பத்தி நம்ம பார்க்கணும், நமக்கு தெரியாது. எனக்கு பிஜேபிங்கிற கட்சியை தாண்டி இந்த நாட்டுடைய இராணுவத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து இப்படிப்பட்ட அளவுக்கு லேண்டை இந்த 10 வருஷத்துல விட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அதை அவங்க அவமானமா நினைப்பாங்க நான் நினைக்கிறேன். நான் இராணுவத்துடைய கேரக்டரை நான் வந்து இந்த 75 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அவர்கள் வந்து அது பங்களாதேஷ் போராக இருக்கட்டும், அது வந்து கார்கில் போராக இருக்கட்டும், சைனாவுக்கு எதிரான போராக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்கு எதிரான போராக இருக்கட்டும், அங்கே எல்லாத்துலேயுமே நீ விடு, நான் அவனை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு தான் கிளம்பியிருக்காங்க. ஜெயிச்சோம் தோத்தோம் அப்புறம். சரிங்களா? நேரு காலத்தில் நான் வந்து யாருடைய ஆட்சி காலம்னு பேசலாம், இராணுவத்தை பேசுகிறேன். இவர்கள் நீ விடு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு தான் கிளம்பியிருக்காங்களே தவிர, பாஸ் அவன் அடிக்க வரான் பாஸ் ஓடின வரலாறு நமக்கு கிடையாது. இது வந்து சுதந்திர காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராணுவம் வந்து அப்படி வந்து வீரத்தின் விளைநிலமாக நின்றுட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு 30,000 சதுர அடி எடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க வேடிக்கை பார்த்தாங்கன்னா நம்ப தயாரா இல்லை. ஆனாலும் நமக்கு தெரியாதுங்கிறது ஹானஸ்டான பாயிண்ட். இதான் நீங்க 40,000 அடி பார்த்தீங்களா, நான் 60,000 அடி பார்த்தேன்னா 10 நமக்கு தெரியாது. பாரத பிரதமர் தெளிவா சொல்றாரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெளிவா சொல்றாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு. இவங்க 3 பேருமே பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 பேருமே அரசியல்வாதி தானே சார், 3 பேருமே அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நான் இந்த ராணுவத்தை நம்புறேன். அதனால இது மாதிரி எதுவும் போயிருக்காது. நம்ம சீனா நோண்டிக்கிட்டே இருக்கும். அது எப்பயும் அருணாச்சல பிரதேசமே ஏன் இதுன்னுது, சீனா நோண்டிக்கிட்டே இருக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திபேத் வந்து என்னோடதுங்க, அருணாச்சலம் இது எல்லாமே நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சீண்டக்கூடியவர்களானா ஆமா. ஆனா நம்முடைய நிலம் பறி போய் விட்டதா, அதாவது 60களில் 70கள் இருந்த மாதிரி இல்லாம இப்ப வேற ஒரு 40,000 சதவீதம் போயிருச்சான்னு எனக்கு அதில் நம்பிக்கை வரல. அது நிலையான ஆட்சி இருக்கும் பட்சத்தில் தான் நாடு வந்து வலுவாக இருக்கும். அப்பதான் வந்து ராணுவ கட்டமைப்பு நல்லா இருக்கும், தேசம் பாதுகாக்கப்படும் அப்படின்றத பிரதமர் பல சமயங்கள் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இப்ப நிலையற்ற ஆட்சி அவங்க வந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கையாள மாட்டாங்கப்பா அப்படின்றதான் பொருள் வருது. அப்படி இருக்கும்போது ஒரு 4000 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு சீனா எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒரு அச்சம். இந்த பக்கம் நீங்கள் இதை தானே சொல்றீங்க, தேசத்தை வலுவாக கட்டமைப்பதற்கான சக்தி எங்களுக்கு தான் இருக்குன்னு போது நீங்க இருக்கும்போதே தானே இந்த ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்றத சுட்டி காட்டும்போது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதா இருக்குல்ல. 4000 சதுர அடி போயிருச்சு நீங்க நினைச்சதுனால சதுர கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, 1000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போச்சு நீங்க நம்பல, நான் போச்சுன்னு நம்பலையே, அப்ப நான் எப்படி சொல்லுவேன்? போச்சுன்னு யார் சொன்னா நீங்க சொல்லுங்களேன்? சுப்பிரமணிய சுவாமி சொன்னதுனால தான் அவர் சொல்றாரு, நான் தான் சொல்றேன். எனக்கு அதுக்கு மேல தாண்டி சில இன்புட்டுகள் தேவைப்படுது இல்லை. நான் வந்து நம்ம ராணுவம் சொல்லணும், இந்த நாட்டுடைய பிரதமர் சொல்லணும், உள்துறை அமைச்சர் சொல்லணும், பாதுகாப்புத்துறை அமைச்சர், யாருமே சொல்லும் போது ஒரு தலைவருடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்கிறேன். 400 அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் 370 வரைக்கும் சொன்னீங்கல்ல, இப்போ முக்கியமான சில பகுதிகள் நம்ம எடுத்துப்போம், சில மாநிலங்கள்னு எடுத்துப்போம். இப்போ குஜராத்னா 26 இடம் இருக்கு, ராஜஸ்தானில் 25 இடம் இருக்கு, கர்நாடகாவில் 28 இடம் இருக்கு. இதில் எனக்கு எண்ணிக்கை கிட்டது சொல்லுங்களேன், நான் கோத்து அந்த அளவுக்கு வருதான் நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம். நான் அதை சரி தயாராக இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு அங்கே ஹோம்ஒர்க் பண்ணல. நான் வந்து ஓவரால் ஒரு பெர்செப்ஷனை நான் பார்த்து வச்சிருக்கேனே தவிர ஸ்டேட் வைஸாக பார்க்கல. நீங்கள் வந்து பீகாரில் நீங்கள் வேற கணக்கு போடணும், மகாராஷ்டிராவில் வேற கணக்கு போடணும். நீங்கள் நான் தொகுதி மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா நேற்று வரைக்கும் நிதிஷ்குமார் வேற இடத்துல இருந்தார், இன்னைக்கு நிதிஷ்குமார் வேறையாக வந்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே நேற்று வரைக்கும் சிவசேனாவோட இருந்தார், இன்னைக்கு வந்திருக்காரு. அதனால இந்த அரித்மெட்டிக்ஸ்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். நான் அதனால தான் நான் 400ங்கிற நம்பரே நான் ஏற்கலை. நான் வந்து இவங்க 330 தொற்றுவாங்க, ஏற்கனவே இருந்த விட பெரிய அளவில் வெற்றி பெற்றுவாங்கன்னு இவ்வளவுதான் நான் வருவேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன போல இந்த மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லேருந்து தமிழகம் வரைக்குமான மாநிலம் கூட வாங்குவாங்க. நீங்க தொகுதி வாரியா போனால் அதுக்கு ஒரு மைக்ரோ ஸ்டடி பண்ணியிருக்கணும், நான் அந்த ஸ்டடி பண்ணல. அதனால அதுல துல்லியமா சொல்றதுக்கான நான் குத்துமதிப்பு சொல்றதுக்கு நான் கிளிச்சோசியம் பண்ணல. இல்ல இந்த மாதிரியான விஷயங்களாவது பார்க்கல. நீங்க களப்பணி செஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும், செய்யல அதனால எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த மேற்கு வங்கமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், தென் மாநிலங்களா இருக்கட்டும், அதுலயாவது நீங்க கணிச்சு சொல்லுங்க. ஏற்கனவே பெற்றோட கூட நான் சொன்னேன், எல்லாத்துலயுமே ஓட்டும் சீட்டும் கூடும். அவங்களுக்கு வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதோட கூடும். ஆந்திராவில் கூடும், தெலுங்கானாவில் கூடும், தமிழ்நாட்டில் கூடும், கேரளாவில் வாக்கு சதவீதம் கூடும், வெஸ்ட் பெங்காலில் சீட்டே கூடும், இது எல்லாமே ஒடிசாவில் சீட்டு கூடும்.
தெலுங்கானால ஆந்திராவில் சீட் வாங்குவாங்க. இது எல்லாமே 3ஆம் 4 நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அதாவது நம்ம சொன்னா நம்ம சரியா இருக்காது. எனக்கு வந்து 17 எடுப்பாங்களா 19 எடுப்பாங்க, நான் அங்க உட்கார்ந்துட்டு அந்த 40 தொகுதி பார்த்தா என்னால சொல்ல முடியாது. மேற்கு வங்கத்தில் 42 இருக்கு இல்லையா, அது ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் எடுக்கலாம். 18 இடங்கள் வந்து கடந்த முறை அவங்க வெற்றி அடைந்த தொகுதிகளின் எண்ணிக்கை. இப்போ அந்த திரிணாமுல் காங்கிரஸ் முந்திருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து யூகமா சொல்றேன். நான் வந்து திரும்ப வந்து நீங்க வந்து அப்ப நீங்க போன நாளைக்கு வந்து நீங்க முந்துவாங்கன்னு சொன்னீங்க, முந்தல நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதுல வந்து பாருங்க, வெற்றி தோல்வி பத்தி இப்ப நீங்க வந்து அண்ணாமலை ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒப்பனம். அண்ணாமலைக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க கூடாது, புரியுதுங்களா? அப்படி பார்க்கணும். அப்ப அண்ணாமலை அந்த ஃபீல்டு ஒரு தமிழ்நாட்டில் 39 தொகுதியில் நான் 32 தொகுதிக்கு மேல டிஎம்கே ஜெயிக்கணும். நான் இங்க ஃபீல்டு ஒர்க் இங்க தரையில நிக்கிறேன். நான் அப்ப நான் இல்லாம ஒரு குத்துமதிப்பு சொல்ல நியாயமா இருக்காது. எனக்கு தெரியலன்னு சொல்ல, நான் சொல்ல மறுக்கிறேன். ஐ எம் நாட் சேயிங் ஐ டோன்ட் நோ, ஐ சே ஐ டோன்ட் வாண்ட் டு சே. அது வந்து ஒரு யூகம், யூகம் பண்ண விரும்பல. நான் வந்து ஒரு கணக்கு போடுறேன். தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, தெலுங்கானால எப்படி இருக்குது, ஆந்திரா. அப்ப எனக்கு தெரிஞ்ச கணக்குல ஒரு முடிவு வந்தா நான் சொன்னேன், சரியா தப்பா இறைவன் பாக்குறான். நான் கணக்கே போடாம நான் வந்து ஒரு ரிசல்ட் சொல்லுங்கன்னு சொன்னா நியாயமா இருக்காது. இல்ல, அதுதான் இந்த மாதிரி சரியான தெளிவான முடிவு மட்டும் தான் மக்களுக்கு தேவை. அதுதான் ஐபிசி தமிழ் எதிர்பார்க்குது. நீங்க சொல்ல மாதிரி எனக்கு அதுல திரிணாமுல் காங்கிரஸை எண்ணிக்கை அடிப்படையிலும் பாஜக முந்தினால் நான் வியக்க மாட்டேன். ஒரு பேச்சுக்கு அவங்க 22 இவங்க 20 வந்துட்டா கூட நான் வியக்க மாட்டேன். எண்ணிக்கை கூடும்ன்றதுதான் உங்க கணக்கு. எண்ணிக்கை கூடும், திரிணாமுல் காங்கிரஸை விட கூட கூடிடலாம். நிறைவா ஒரே ஒரு விஷயம் மட்டும், 30 இடங்களுக்கு குறையாம திமுக தமிழகத்துல வரும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த எஞ்சிய எண்ணிக்கை மட்டும் யாருக்குன்னு ஒரு தடவை சொன்னீங்க. மும்முனை போட்டியில யாருக்குனாலும் போயிடலாம். இதை நான் வந்து அதிகாரப்பூர்வமா நான் சாணக்கிழமை சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பேச்சுக்கு 4 முனை போட்டின்னு எடுத்துக்கவே மாட்டோமா? 4 எங்க வந்துச்சு? நாம் தமிழர் கட்சியும் உள்ள இருக்கிறாங்க. இல்ல, அண்ணன் வந்து ஓட்டுக்காக தான் நிக்கிறாரு, சீட்டுக்காக நிக்கல. சரி, சதவீதத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கிட்டே போறாரு. இது மக்களவை தேர்தல் பாருங்க, அவரால் சட்டமன்ற தேர்தலே வெல்ல முடியல. சரிங்களா? மக்களுடைய ஆதரவு அவருக்கு கூடிட்டே இருக்கு, மும்மடங்கா கூடியிருக்கு. 1, 3, 7 சரிங்களா, கூட்டிட்டே வந்திருக்கு. 16, 19, 21 கூட்டிட்டு 24ல சின்னமும் மாறினதுனால அது கூடுமானே எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த 7 அங்க நிக்குமோன்னு டவுட் இருக்கு, இல்லாட்டி கீழே போயிருமோன்னு டவுட் இருக்கு. ஏன்னா 1 இது மக்களவை தேர்தல், 2 அவர் யாரா தன்னை முன்னிறுத்தினாரு, இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு முன்னிறுத்தினார். அந்த இடத்துல இப்ப பாஜக நிக்குது. அப்ப வேற ஒருத்தர் வந்தபோது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு அங்க தேவைப்படுமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சின்னம் மாற்றப்பட்டதும் மும்முனை போட்டிக்கு வேற ஒருத்தர் 3ஆவது ஒருத்தர் ரெடி ஆனதும் அவர்களுடைய பலம் நீங்க ஒப்பிட முடியாதுல்ல. நீங்க சொன்ன திமுகவுக்கு மாற்றாக பாஜக நிக்குதுன்றது கலாய்வு செஞ்சு நீங்க சொல்றது அதுல உண்மைதான். இன்னைக்கு 3ஆவது பெரிய கட்சி அதான் நிக்க போகுது. சரி, அந்த கணக்கு மட்டும் சொல்லுங்க. 30 அப்படின்னா இந்த பக்கம் ஒதுக்கிடும், எந்த பக்கம் ஒதுக்கிடும்? தமிழகத்துல இருக்கிற அதான் சொல்ல வரேன். மும்முனை போட்டியில வரும்போது இப்போ வந்து தேனியில, திருச்சியில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, தர்மபுரியில, வேலூர்ல, ராமநாதபுரத்துல, இப்படி நான் எண்ணிக்கை எவ்வளவு சொன்னீங்க ஞாபகம் இல்லை, இப்படி ஒரு 10-12 இடங்கள்ல மும்முனை போட்டி வலுவா இருக்கு. அப்ப இந்த மும்முனை போட்டியில நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த 10 தொகுதியிலையுமே திமுகவும் ஜெயிக்கலாம். 32 சொன்னது 40 மாறிடலாம். இந்த 10லையுமே பாஜக ஜெயிக்கலாம். நீங்க அதிர்ச்சி அடையாதீங்க, பாஜக ஜெயிச்சிடலாம். இந்த 10லையுமே அதிமுகவும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த மும்முனை போட்டி வலுவா இருக்கக்கூடிய இடங்கள்ல இவர் 30 அவர் 30ன்னா நான் 60 எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் 31 எடுத்தா போதும். அவ்வளவு நெருக்கமான போட்டி. அப்ப இந்த 1 யாரு வருவான்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன். அதனாலதான் நான் வந்து எங்களுடைய கருத்துக்கணிப்புல போட்டதுலயே இத்தனை சீட் வந்து உத்தரவாதம். இதுல வந்து நான் அதிமுகவுக்கு அந்த வாய்ப்பை சேர்த்தே கொடுக்குறேன். நான் வந்து அதிமுக வந்து பிஜேபி அலைன்ஸ்ல போயிருச்சு, நீங்க பூரா தோத்தீங்க அப்படின்னு நான் சொல்ல. பாஜக, அதிமுக, திமுகவே 40 வியக்க மாட்டேன்னு சொல்லுவேன். 2014 மாதிரியோ 2004 மாதிரியோ வந்துட்டா நான் வியக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மும்முனை போட்டியில வந்து ஒரு ஓட்டு, ஒரு தெரு, ஒரு இதுனாலும் மாறலாம். மதுரையில வந்து நன்மாரன் அவர்கள் 14 ஓட்டுல சட்டமன்ற உறுப்பினர், 14 ஓட்டுல. நீங்க என்ன சொல்றீங்க, 2 வீடு மாத்தி போட்டுருந்தா எம்எல்ஏ வேற. அவ்வளவு நெருக்கமான ஒரு போட்டி. அதான் மும்முனை போட்டி ஒரு 10 தொகுதியில் 2 முனை போட்டி கிளியரா இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க திருவள்ளூர்ல வச்சுக்கோங்க, நீ யார் ஜெயிப்பா நான் சொல்லவே மாட்டேன். நீங்க அது தெரிஞ்சு போச்சு முடிவுன்ற. மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் இங்கெல்லாம் நிக்கல நான், புரியுங்களா? திமுக எங்க வந்து இதெல்லாம் இந்த 32ல சேர்த்து எங்க வந்து கிளியரா 2 முனை போட்டி மட்டும் இருக்குதோ அங்க அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே. எங்க மும்முனை போட்டி இருக்குதோ அந்த அட்வான்டேஜ் எங்கனாலும் போலாம், 3 பக்கம் போயிடலாம்ன்ற. பார்க்கலாம். 4ஆம் தேதி ஜூன் மாதம் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீங்க சொன்ன மாதிரி கள ஆய்வு செய்து சொன்ன அந்த தகவல்களின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கும் போய் சேர்ந்திருக்கோம். நேரம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. Moon Pictures தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது.